everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா வேளச்சேரியில இருக்க இன்ஸ்டோர் தான் போயிட்டு இருக்கோம். எஸ், இன்ஸ்டோர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம், அதோட இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, லைக் குர்த்திஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பார்ட்டி வேர் நீங்க இப்ப பாக்குற மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஸோ என்டர்ல நீங்க பார்த்தா அந்த ரெட் கலர் பார்ட்டி வேர் வந்து 1400 கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி லைன்ல சென்டர்ல வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இதை காமிச்சு உள்ள போயிட்டு நீங்க வந்து இந்த மாடல்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தருவாங்க. இந்த பிங்க் வித் கிரீன் குர்த்தி வந்து அரௌண்ட் 1600 இருந்துச்சு. அண்ட் மீதி எல்லா இங்க இருக்க குர்த்திஸ்லாம் வந்து 2000, 2500 கிட்ட இருந்துச்சு. ஐ மீன் இந்த சென்டர் லைன்ல இருக்குது. இந்த கிரீன் ரொம்ப கிராண்டா இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தா ஆக்சுவலி இது 9000 கிட்ட கைஸ். அது ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. மீது எல்லாமே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ். ஸோ 1000, 1500ல இருந்து கூட இந்த மாதிரி குர்த்திஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த குர்த்தி, ஸ்கர்ட், டாப் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கர்ட் கலெக்ஷன் தான். ஸோ ஸ்கர்ட்டும் வந்து பெரிய பலாசோஸும் வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருந்தாங்க. இதில் என்னென்ன ஸ்கர்ட் டைப் இருக்கு, ரேட்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச பிரிண்டட் ஸ்கர்ட். ஸோ எம்ப்ராய்டரி பார்டர் வச்சு இந்த மாதிரி லாங்காக வரும். இதோட ப்ரைஸ் வந்து 1500 அப்படி இருந்துச்சு. இதில் வந்து 3-4 கலர்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் மல்டி கலர், அப்புறம் மஸ்டர்ட் கலர். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டான்ஸ்க்கு போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிங்க் கலர் ஸ்கர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்டர் இல்லாமல் கீழே மட்டும் பார்டர் வரும். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து நீங்கள் லாங் டாப் போடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். லைக் நீங்கள் க்ராப் டாப் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா மேலேயும் பார்டர் வச்ச ஸ்கர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பிளெயின் ஸ்கர்ட்ஸ், லைக் இந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட் உங்களுக்கு வந்து வீடியோ பின்னாடி வரும். அந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் வந்து 600லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 1000 மேலே போவேணா அப்படின்னா நீங்கள் 600க்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பார்க்கும்போது இந்த ஒயிட் கலர் ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளெயின் ஸ்கர்ட் தான், பட் இந்த டேசல்ஸ் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 அப்படி இருந்துச்சு. அடுத்ததா பக்கத்துலேயே ஸ்டோல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டோல்ஸ் எல்லாமே வந்து 195 rupees தான். ஸோ ஷால்ஸும் தனியாக இருக்குது, இங்கே வந்து ஸ்டோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்டோல்ஸை வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப்புக்கு பேர் பண்ணிங்கன்னா கூட ஒரு மாதிரி டீசென்ட் எலிகன்ட் லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் நம்ம கிராண்ட் ஸ்கர்ட் பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் சிம்பிளான ஸ்கர்ட்லாம் வச்சுருந்தாங்க, லைக் ஃப்ளாரல் டிசைன் ஆர் பிளெயின் டிசைன் அந்த மாதிரி. அதில் நான் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்கர்ட் பார்த்தேன். எனக்கு இந்த ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி மாடர்னாக சிம்பிள் யூஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் நல்லா பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இந்த ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 690 இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து பார்த்தது இந்த பர்டிகுலர் எல்லோ ஸ்கர்ட் தான். ஸோ எல்லோலே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ கொடுத்துருந்தாங்க. இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த எல்லோ ஸ்கர்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இதுவும் வந்து 700 rupees தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். சேம் ஒரே கலர் போகாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், அடுத்தது நம்ம ஸ்கர்ட் பிக் பண்ண உடனே டாப் பிக் பண்ண மாட்டோம். அப்படியே அந்த ஸ்கர்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து டாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரெஸ் நீங்கள் குர்த்திஸ் வாங்குற அதே சைஸ் சொன்னீங்களா, அதை விட 1 size எக்ஸ்ட்ரா ஒரு அதே சைஸ் கொடுப்பாங்க. ஸோ டாப்ஸ் 2 மெட்டீரியல் இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல், அதாவது நீங்கள் இந்த பார்க்குற இந்த ரெட் கலர் வந்து அந்த சில்க் மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து காட்டன். ஸோ இதில் வந்து காட்டன் டாப்ஸு ஃபுல் காட்டன் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். உங்களுக்கு எது ப்ரெஃபரபிளோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரையல் பண்ணதை பார்க்குறீங்க. இது கீழே வந்து ஒரு மாதிரி ஒயிட் வித் மல்டி கலர் மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கர்ட் கூட இந்த ரெட் டாப் வந்து பேர் பண்ணியிருந்தேன். டாப்பில் வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் லாங்காகவும் விட்டுக்கலாம், ஆர் நீங்கள் இன் பண்ணி க்ராப் டாப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பார்டர் தெரியணும். அண்ட் அதே டாப்பை என் ஜீன் கூட பேர் பண்ணாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஷார்ட் ஜீன் டாப்பாக கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதே டாப்பை வந்து மேலே பார்டர் இல்லாமல் கீழே மட்டும் பார்டர் இருக்க பிளெயின் ஸ்கர்ட் கூட பேர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி சிம்பிளாக இல்லை, இதுவும் வந்து கிராண்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே பார்டர் இல்லையா, ஸோ நீங்கள் லாங்காக விட்டாலே இன்னும் அழகாக இருக்குது பார்க்க. அடுத்தது காட்டன் டாப். எஸ், இந்த பிங்க் கலர் பிளெயின் ஸ்கர்ட், இது வந்து 700 தான் அந்த ஸ்கர்ட். அந்த ஸ்கர்ட் கூட இந்த பர்டிகுலர் காட்டன் டாப் ஆட் பண்ணியிருந்தேன். சென்டரில் டிசைன் வந்துட்டு 2 சைட்லேயும் வந்து பிடிச்சிருக்காங்க, ஒரு மாதிரி பிரின்சஸ் கட் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், அதுக்காக பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ்வல் ட்ரெஸ்ஸஸோட இல்லாமல். ஸோ நம்ம பார்த்த ஸ்கர்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து சிம்பிள் பிளெயின் குர்த்திஸ் வச்சுருந்தாங்க. இந்த எல்லோ குர்த்தி, ஸ்ட்ரைப் குர்த்தி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளெயின் குர்த்திஸ்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 500 அப்படி இருந்துச்சு. அண்ட் எஸ், நான் தேடின கிராண்ட் ஸ்கர்ட். எஸ் கைஸ், ஸ்கர்ட்னும் போது ரொம்ப ஃபங்க்ஷனுக்குலாம் தேவைப்படுற ஸ்கர்ட்டும் எஸ் இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட் அதை பார்க்கல, இந்த ரெட் ஸ்கர்ட் நீங்கள் பார்த்தேன். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து 1200 தான். ஸோ பிகாஸ் இதில் வந்து டிசைன்ஸ் நிறைய இல்லை, அந்த ஃபினிஷிங் மட்டும் தான் நல்லா ஜொலிஜொலிப்பாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து குர்த்திஸ். எஸ் கைஸ், இங்கே குர்த்திஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. லைக் காட்டனில் இருக்குது, ஜார்ஜெட்டில், சில்கில், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஆலியா கட் குர்த்திஸ். எஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆலியா கட் குர்த்திஸ் அண்ட் பெல்ட் வச்சு டைப் குர்த்திஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சொன்னால் காட்டுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டைப் தான் இந்த பர்டிகுலர் பெல்ட் வச்ச குர்த்தி. எஸ், மல்டி கலர் பெல்ட் வச்சது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. யூஸ்வலாக நீங்கள் போடுற ஃப்ராக் மாதிரி இல்லாமல், நான் குர்த்தின்னு சொல்கிறேன், இது வந்து லாங் ஃப்ராக் மிக்ஸ்டு குர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பெல்ட் தனியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அப்படியே மாட்டிக்கலாம். கீழே ரஃபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை வந்து ஒரு மாதிரி ஹைட்டாக காட்டும். அடுத்ததான் இந்த பர்டிகுலர் ஆலியா கட் குர்த்தி. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆலியா கட் சொல்ல மாட்டேன், ஏன்னா சென்டரில் உங்களுக்கு டிசைன் வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு குர்த்தி டைப் தான். சென்டரில் வந்து டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேசல்ஸ் நல்லா பெருசாக ஹெவியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் கலர் நீங்கள் போகணும், ஆனால் நல்லா டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் குர்த்திஸ் கூட ட்ரை பண்ணலாம். பார்க்க போகிறதா எஸ், இந்த பியூட்டிஃபுல்லான ஆலியா கட் குர்த்தி. இதில் நான் வந்து 2 கலர்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது தான் இந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் கட். எஸ், சென்டரில் வந்து ஃபுல்லாக அந்த எம்ப்ளிஷ்ட் ஒர்க் சொல்லுவாங்களா, ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சென்டரில் மட்டுமே இல்லாமல் சைடில் கூட ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் வந்து ஒர்க் இல்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், சேம் பேட்டர்ன் தான் இந்த பிங்க் வித் லாவெண்டர் கலர் குர்த்தியும். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் பிங்க் சூட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் சில்க் குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ போக போக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஆரஞ்ச் ஜார்ஜெட் குர்த்தியும் வந்து நம்ம ஷார்ட்ஸில் இதே மாதிரி பார்த்துருப்போம். நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வந்து நான் கிரேட்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேவா தான். பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா இருக்குது, அது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நேரத்தில். பட் இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ அப்பீலிங்காக இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து 1400. ஸோ 1400க்கு இது வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ், மற்றபடி ஃபியூ ட்ரெஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன் போக போக. அந்த ட்ரெஸ்லாம் வந்து நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் பார்த்துக்கிறது எல்லாமே பெரிய சைஸ், அதாவது அக்கா சொன்னாங்க அது வந்து ரொம்ப XXL XL சைஸ்னு. ஸோ அதர் சைடு வந்திருந்தோம், இங்கே தான் வந்து MSலாம் இருந்துச்சு. இதுவுமே ஆக்சுவலி பெருசாக தான் இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இல்லை. இதுவும் அரௌண்ட் 1000 rupees ரேஞ்சு தான் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி கிரிங்கிள்டாக ஒரு மாதிரி கோடு இருக்கு இல்லையா, இந்த டாப்பும் வந்து அரௌண்ட் 1000 rupees இருந்துச்சு. அண்ட் எஸ், நான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னது வந்து இந்த ட்ரெஸ் தான். இந்த பர்டிகுலர் பிளாக் பார்ட்டி ட்ரெஸ் தான், சூப்பராக இருக்குது கைஸ், பார்ட்டி வேர். இது என் சைஸ்க்கு அவைலபிளாக இல்லை, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ட்ரை பண்ண எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் பிளாக் மாதிரி இது வந்து இன்னொரு பிளாக். ஆக்சுவலி அந்த நெக் மாடல் வந்து இந்த நெக் மாடல் வேறு இருக்கும், நீங்கள் திரும்பி போய் பாருங்கள். அண்ட் இந்த ஜார்ஜெட் மாதிரி குர்த்திஸ், இங்கே இருக்க குர்த்திஸ்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி. நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா பாருங்கள், மேபி உங்களுக்கு வந்து அது புரியும்.
ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஃப்ளோர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் குர்த்திஸ் வச்சுருந்தாங்க. அப்படி நான் பார்க்கும்போது ஸ்பாட் பண்ணது தான் இந்த பர்டிகுலர் குர்த்தி. ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன மாடல்னா க்ரஷ் மாடல் கைஸ். ஸோ க்ரஷ் மாடல் குர்த்தின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதிரி செம்ம சாஃப்ட் மெட்டீரியல், மேலே எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 700 தான். எஸ், நான் சொன்னல அந்த சில்க் குர்த்தி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோன்னு, அந்த குர்த்தி தான் இது. ஆக்சுவலி நான் இதுக்கு வந்து என் சைஸ் கேட்டேன், இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இது வந்து XXL நினைக்கிறேன். இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதுங்க. இதெல்லாம் வந்து கடகடன் காலியாயிடும். சைடில் ஒரு மாதிரி ஸ்லிட் வச்சு, சென்டர்லேயும் ஸ்லிட் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக சில்க்லேயே வந்து இந்த மாடல் நீங்கள் வந்து டிஸ்பிளேலே பார்த்துருப்பீங்க, அங்கே போட்டிருந்தாங்க மேனுக்குவினுக்கு. அந்த மாடல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேசல்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரே டேசலில் 3 டேசல் இருந்துச்சு. அண்ட் சென்டரில் இந்த மாதிரி கிளாத்தில் பட்டன் வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த குர்த்தியும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த க்ரஷ் மாடல் குர்த்தி நான் ட்ரை பண்ணேன். ஹேண்ட்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் லைக் மேலே மட்டும்தான் உங்களுக்கு எலாஸ்டிக் வர மாதிரி இருக்கும். மீது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோயியாக கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ். அடுத்ததான் நம்ம பார்த்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த பிளாக் வித் ஒரு மாதிரி கிரே கோல்டன் ட்ரெஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செஸ்ட் கிட்ட வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான நாட் வச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம டைப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அதுவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ். அதே மாதிரி தான் இந்த பிங்க்கும். எஸ், நீங்கள் வந்து வெளில இந்த மாதிரி நல்லா ஒர்க்காக இருந்தால் கூட உள்ளே வந்து சாஃப்ட் கிளாத் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இங்கே வந்து நாட் வந்து அப்டமன் கிட்ட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் வரும்போது இந்த பர்டிகுலர் குர்த்தி நான் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து டபுள் லேயர் குர்த்தி. ஸோ உள்ளே இந்த எல்லோ கலர் ஃப்ராக் வரும், மேலே கோட் மாதிரி இந்த ஒயிட் கலர் வரும். எஸ், ஸ்லீவ்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்வல் குர்த்தி மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம வந்து என்ன சுடிதார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இது வந்து பேர் பண்ணுற செக்ஷன். அதாவது இங்கே வந்து டாப்ஸ்க்கான ஷால்ஸ் அண்ட் பேண்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து மல்டி கலர் ஆஃப் ஷால் பேண்ட் எல்லாமே இருக்குது கைஸ். நான் ஒன்பதா காட்டுறேன். ஸோ இந்த பிளெயின் ப்ளூ கலர் ஷால் வந்து நான் ஜஸ்ட் செக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 280 அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஷால். ஸோ இங்கே இருக்க ஷால்ஸும் வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம். அந்த ஆரஞ்சு ஷால் ரேட் வந்து ஜஸ்ட் ₹130 தான். அண்ட் கோல்டன் ஷால் பார்த்தோம், இதுவும் வந்து சேம் ரேட் அரௌண்ட் 290 295 அப்படி தான் இருந்துச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷால் நல்லா இருக்கா? எஸ், எனக்கும் அதே தோணுச்சு. பரவாயில்லையே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னா. ப்ரைஸும் அதே மாதிரி ஷாக்கிங்காக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 1300 கிட்ட இருந்துச்சு அது. அண்ட் இது வந்து ஹாஃப் சாரி மாடல். ஸோ இது வந்து ஷாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஹங்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹாஃப் சாரிக்கு மேலே அந்த தாவானி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 850 தான் கைஸ். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷால் கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஸ்கர்ட் அண்ட் டாப் வாங்கிட்டீங்க, இதை பேர் பண்ணிங்கனாலே உங்களோட லுக்கு வந்து செம்ம எலிவேட்டடாக காட்டும். ஸோ அந்த லெஹங்கா மாடல்லே வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. லைக் எல்லோ, சாண்டில் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பேண்ட்ஸ். எஸ், பேண்ட்ஸுக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லா பேண்ட் டைப்ஸும் இருந்துச்சு, நிறையா கலர்ஸும் வச்சுருந்தாங்க. லைக் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், பலாசோஸ், லெகின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லைக் இன்ஸ்டோரோட பிராண்டடும் இருக்குது, லைக் வேறு பிராண்டட் லெகின்ஸ் அந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம மேலே ஃப்ளோர் வந்தோம். ஐ திங்க் இது 2nd or 3rd ஃப்ளோரோ கைஸ். இங்கே வந்து ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஒரு சைடு வந்து வெஸ்டர்ன் வேறு இருக்குது, நைட் சூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
எஸ், வெஸ்டர்ன் டாப் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு குட்டி கலெக்ஷன் தான் கைஸ் வச்சிருந்தாங்க. இது மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் இங்க மட்டும் தான் பார்த்தேன். ஸோ இந்த கலெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு சூப்பர் சொல்ல மாட்டேன், நீங்க வேணும்னா பார்க்கலாம். அண்ட் எஸ், இது வந்து ஒரு மாதிரி காட்டன் பேண்ட். இந்த காட்டன் பேண்ட் நல்லா இருந்துச்சு, அரௌண்ட் 500 அப்படி வச்சிருந்தாங்க. அண்ட் இதுல வந்து இன்னர் செக்ஷன், ஸோ இங்க வந்து நைட் சூட்ஸும் இருக்கு, அதே மாதிரி வந்து ஃபீடிங்க்கு யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இதான் நினைக்கிறேங்க சார், லைக் அந்த ஃபீடிங் குர்த்திஸா ஆர் ப்ரெக்னென்சி டைம்ல யூஸ் பண்ற குர்த்திஸ் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து இங்க டால்ஸ், பாத் டவல்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அங்கேயே நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்க வந்து இந்த பிரிட்டியான குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து வெஸ்டர்ன் வேர் நம்ம லிஃப்ட் பக்கத்துல வந்து இது வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் லைக் பனியன் காட்டன் ஃப்ராக்ஸை வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் பில் போடுற இடத்துக்கு பக்கத்துல வந்து இது பார்த்தேன். எஸ், இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா கார்ட்போர்ட் மேல திக்கான கார்ட்போர்ட், சும்மா மடங்குற கார்ட்போர்டு இல்லை, இந்த மாதிரி கிளாத் வச்சு பிரிண்டட் கிளாத் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா, நீங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இதுக்குள்ள வெறுமனே இல்லாம இந்த மாதிரி தியா கேண்டில்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரை பண்ணலாம். இது பாருங்க, டைரிஸ் கூட வந்து இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அரௌண்ட் 300 நினைக்கிறேன் இந்த டைரிஸ் எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி டிஷ்யூ ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி காயின் பாக்ஸஸ். எஸ், இது வந்து கிரேட் ஐடியா. நீங்களே பண்ணனாலும் பண்ணலாம், ஆர் வந்து இங்கே வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது ஒரு சூப்பர் ஐடியா. யூஸ்வலாக நீங்கள் வச்சிருக்க திங்ஸ் விட இல்லாமல் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் போகும்போது இந்த ஒரு குட்டி பாப்பா ட்ரெஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிங்க் வித் கிரீன், இது வந்து பிரகாஷ் சில்க்ஸில் ஒரு சாரீ பார்த்துருந்தேன், அதே மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் பிரகாஷ் சில்க்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் பாருங்கள். ஐ மீன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இவ தான் நம்ம கூட வந்தா சக்தி, இவ பேர். அவளுக்கு தான் நான் ஹாய் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒன்றா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், மீட் யூ இன் another வீடியோ. பாய்.